பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நீ பயப்படாதப்பா, உனக்காக வழக்காட, உனக்காக யுத்தம் பண்ண, உன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கொடி ஏற்றுவாராமா. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா நான் சுதந்திரம் கிடைச்சது நம்ம எப்படி கொண்டாடுவோம்னா கொடி ஏற்றி கொண்டாடுவோம். நமக்கு விடுதலை கிடைச்சதுன்றதை நம்ம அதை என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். அதே போல தாங்க விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். ஏசப்பா பாவமான காரியத்திலிருந்து சாபமான காரியத்தில் நம்ம விடுதலை கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்த்து நிறைய சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழுப்பி நமக்கு பிரச்சனை பண்றாங்க. அந்த பிரச்சனை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆவியானவர் மூலியமா கொடியேற்ற போறோமா, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ மனுஷங்க உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், உங்க படிப்புல முன்னேறாத தடைகள் இருக்கலாம், நிறைய சத்துருக்கள், இவெல்லாம் முன்னேறாம பார்த்தா, இவெல்லாம் நல்லா இருக்கான் பார்த்தா, இவெல்லாம் வேலைக்கு போற பார்த்தா சொல்லலாம். நீங்க எதை பார்த்து நினைக்காதீங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க. ஏன்னா நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளைகள். ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்க உங்களை ஏசப்பா கைவிட மாட்டாருங்க. சத்துருக்கள் என்ன வேணா வரட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆண்டவர் உங்க கூட தான் இருக்காரு. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.